தாய்மார்கள, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு அழைக்கிறோம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது. அதில் நாம் முதலில் சில ஒருவரி செய்திகளை பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 4 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் அடுத்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்யப்படும் என்று IIT இயக்குனர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பீகாரிலிருந்து 17 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் குடியேறி வாழும் பீகார் தொழிலாளியின் மகள் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வில் 93 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்தியாவுக்கு பணம் அனுப்பினால் 5 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பற்றி பேசவே கூடாது என்று கங்கனா ரணாவத் உள்ளிட்டோர் பாஜகவினருக்கு பாஜக தலைமை கட்டளையிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேருவோரின் எண்ணிக்கை 1.79 லட்சமாக அதிகரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் வெள்ள பேரிடர் நிவாரண பாதுகாப்பு ஒத்திகை நேற்று 8 இடங்களில் நடைபெற்றது. சில செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இன்றைய தலைப்பு செய்தி: நாடாளுமன்றத்திற்கு அதிகாரமா, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரமா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரின் கருத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தலை பற்றி வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தொடுத்த ஒரு வழக்கின் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கடும் விவாதங்கள் நாடு முழுவதும் நடந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்தை விட சூப்பர் பாராளுமன்றமா என்று துணை குடியரசுத் தலைவர் அதை ஒட்டி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இதுபோன்ற பல்வேறு விவாதங்கள் வந்த சூழலில் புதியதாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள கவாய் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் இது சார்ந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது மிக தெளிவாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றம் மிக உயர்ந்தது என்று சொல்வது நல்ல கூற்று கிடையாது, இறுதியில் அரசியலமைப்பு சட்டம்தான் உயர்ந்தது என்று தெரிவித்திருக்கிறார். நீதித்துறை, நாடாளுமன்றம், நிர்வாகம் ஆகிய ஜனநாயகத்தின் 3 தூண்களும் அரசியல் அமைப்பின் எல்லா மூலைகளிலும் சென்று இருக்கின்றன, செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றம் செயல்படாத போது அதாவது நிர்வாகத்துறை நாடாளுமன்றம் செயல்படாத போது அதனுடைய பணிகளை நீதித்துறை தான் செய்யும் என்று அரசியல் சட்டம் கூறியுள்ளதை தெரிவித்திருக்கிறார். இதை ஒட்டிய இன்னொரு செய்தி கீழே பதிவாகி இருக்கிறது. குடியரசுத் தலைவரின் கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மேனாள் நீதிபதி சந்துரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இன்னொரு செய்தி, அதாவது ஆளுநர் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ளே அதில் உங்களுடைய கருத்தை செய்யணும், அதை செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பானது 2016ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சகம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் முடிஞ்சவரை 3 மாதத்துக்குள்ளே இதை செயல்படுத்தணும் அப்படின்னு ஆளுநர் அலுவலகங்களுக்கு அந்த குறிப்பாணை சொல்லுது. இதை 2ஐயும் இது பண்ணி தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறதாக அண்மையில் செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடன் ஒரு கலந்துரையாடலை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் சமூக நீதியின் வெற்றி என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மே 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி அதில் 95.3% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதில் குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியினர் 96% பேர் பெற்று புதிய சாதனை படைத்துள்ளனர். இது 60 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கான சாதனை என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமிதம் கொண்டிருக்கிறார். இந்த சாதனை கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என்று குறிப்பிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவானது என்னவென்றால், கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளது. உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருகிறோம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக நமது திராவிட மாடல் அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்றில் இடம்பெறும்
இவ்வாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்றதை கருதி தாங்கள் அடுத்த கட்டமாக பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதேபோல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். 12ஆம் வகுப்பு தேர்வில் இன்னும் கூடுதலாக நீங்கள் படித்து தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு சோர்ந்து விட வேண்டாம், அடுத்து வரும் தேர்வில் முயற்சி செய்து நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கிறார். இறுதியாக கல்வியை இறுக பற்றி கொண்டு முன்னேறுங்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருத்து பதிவிட்டுள்ளார். மேலும் 2ஆம் பக்கத்தில் தலையங்கம், இன்றைய தலையங்கம் கும்பமேளா முக்கியமா கல்வி முக்கியமா என்பதை குறித்த ஒரு சிறப்பான தலையங்கம். அதுமாதிரி பிற இதழிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களும் ஆரிய ஆராய்ச்சியும் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதை படிக்க வேண்டும். குறிப்பாக என்னவென்றால் ஒரு ஊரில் கெமிஸ்ட்ரி பாடத்தில் ஏராளமான பிள்ளைங்க 100க்கு 100 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் ஏன் கெமிஸ்ட்ரி மார்க் மட்டும் பார்த்தீங்க, மற்ற பாடங்கள்லையும் அந்த பிள்ளைகள்லாம் 97, 96ன்னு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, அந்த ஊரில் ஆசிரியர்கள் எப்படி சொல்லித்தராங்கன்னு பார்த்து அதை கேட்டு அதுபடி மற்ற இடங்கள்லையும் அது மாதிரி நிறைய மார்க்கெல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த செய்தியையும் படிக்க வேண்டும். ஆசிய நாடுகளில் கரோனாவின் புதிய அலை பரவி வருகிறது என்ற முக்கியமான செய்தி இன்றைக்கு விடுதலையில் வந்திருக்கிறது. ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் பகுதிகளில் கரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 2019இல் ஏற்பட்ட கரோனா அலையிலிருந்து மீள்வதற்காக பல ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன. அந்த சூழ்நிலையில் மீண்டும் புதியதாக ஒரு கரோனாவின் புதிய பரிணாமம் வந்திருக்கிறது. அங்கே கடந்த ஆண்டில் இறந்தவர்களின் எண்ணிக்கையில் பார்க்கும்போது அது 31ஆக உயர்ந்திருக்கிறது. ஹாங்காங்கில் கழிவு நீரில் உள்ள பாக்டீரியாக்களையும் இந்த கரோனா வைரஸையும் பரிசோதனைக்கு அனுப்பும் அளவிற்கு அது வேகமாக பரவி கொண்டு வருகிறது. இதே போன்று நோயாளிகளின் எண்ணிக்கை 14,200ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை 30% அதிகரித்தது என்று கூறியிருக்கிறார்கள். கரோனா வைரஸ் பரவலுக்கு மக்களிடம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தது உள்ளிட்டவை காரணமாக இருந்தாலும் தற்போதைய வைரஸ் திரிபு மிக வேகமாக அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவோ தோன்றவில்லை என சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய உரைகள், நேர்காணல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTTயை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.